ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவுல ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி அமையக்கூடிய யோகம் யார் யாருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஒரு பெண் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு வரக்கூடிய கணவன் நல்ல அழகானவரா, அன்பானவரா, அரவணைத்து போகக்கூடிய தன்மை உள்ளவரா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆணும் நமக்கு வரக்கூடிய மனைவி அழகான, அன்பான, விட்டு கொடுத்து போகக்கூடிய, இணை பிரியாத மனைவி கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்பு யாராருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம். ஆண் ஜாதகத்தை வச்சு பார்க்கிற பொழுது, ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரனுடைய தன்மையை பொறுத்து தான் மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பை சொல்ல முடியும். லக்னாதிபதி, முதல்ல லக்னாதிபதியை நம்ம எடுத்துக்கணும். ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ லக்னாதிபதியோட சுக்கிரன் எந்த வகையில தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் எந்த வகையில தொடர்பு இருக்காருன்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? லக்னாதிபதியோடவோ அல்லது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலயோ அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயோ இந்த சுக்கிரன் சேர்க்கை பெற்று தொடர்போட இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ இருந்தால் கூட நல்ல அழகான, அன்பான, அரவணைத்து செல்லக்கூடிய, குடும்பத்தை நடத்தக்கூடிய மனைவி கிடைப்பாங்க. அதே மாதிரி இப்போ பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்குவோம். பெண்ணோட ஜாதகத்தை வச்சு பார்க்குற பொழுது செவ்வாயோட பலத்தை தான் நம்ம பார்க்கணும். ஆணுக்கு எப்படி சுக்கிரனை வச்சு பார்த்தோமோ அது மாதிரி பெண்ணோட ஜாதகத்துக்கு செவ்வாயோட தன்மை, செவ்வாயோட பலத்தை பார்த்து தான் தனக்கு வரக்கூடிய கணவன் எந்த மாதிரியான கணவன், எப்படிப்பட்ட அமைப்புல இருப்பாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்ல முடியும். இப்போ செவ்வாய் லக்னாதிபதியோட தொடர்புல இருக்கணும். லக்னாதிபதியோட செவ்வாய் சேர்ந்தோ அல்லது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலயோ அல்லது 2ஆம் இடத்துலயோ தொடர்புல இருந்தா ஒரு நல்ல கணவன் அவங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் லக்னாதிபதிக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அமர்ந்திருக்கும் பொழுது கூட இந்த நல்ல மாதிரியான ஒரு அழகான, அன்பான, அரவணைத்து குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக நடத்தக்கூடிய கணவன் கிடைப்பாங்க. இதுதாங்க ஜோதிடத்தினுடைய ஒரு உண்மை. இது தெரியாம நிறைய பேர் பொண்ணு ஜாதகத்தை பார்த்துட்டு 4ல செவ்வாய் இருக்கு, 8ல செவ்வாய் இருக்கு அப்படின்ட்டு ஜாதகத்தை எடுத்த உடனே கழிச்சிடுறாங்க. அது மாதிரி எல்லாம் செய்யாம ஜாதகத்தை நல்லா ஆராய்ந்து அதற்கு பிறகு ஒரு முடிவை செய்ய வேண்டும். செவ்வாய் பலம் நல்லா இருந்தாதான் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைவார். என்ன நேயர்களே, ஓம் சக்தி ஜோதிடம் பதிவுகளை தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.